ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே உங்களை முகமுகமாய் சந்திக்கும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் அடியேனுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இதை காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவனுக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியா உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் உங்களை தீங்கு செய்வதில்லை, ஒன்றும் சகல வியாதிகளையும் சகல பிணிகளையும் சகல பிள்ளிசுனி ஆவிகளையும் சகல கிரிகளையும் அளிக்கும்படியாய் உங்களுக்காய் எனக்காய் நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கல்வாரியிலே என் பாவங்களுக்காய் என் அக்கிரமங்களுக்காய் என் மீறுதலுக்காய் என் சாபங்களுக்காய் அவர் பலியானாரே. அந்த ஆண்டவராய் இயேசு தன் சொந்த இரத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி அவனிடத்திலிருந்த அதிகாரத்தை பிடுங்கி உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை வியாதி நிமித்தம் பயம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் இருளான சூழ்நிலை நிமித்தம் கடந்து போகின்றீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஒன்று உங்களை மேற்கொள்வதில்லை. அவர் சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்துக்குள் மறைந்து கொண்டு அவருடைய நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவர் இந்த அதிகாரங்களை எல்லாம் யாருக்கு கொடுத்தார்னு சொன்னால் சாதாரண மீனவர்களுக்கு, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு தன்னால் அழைக்கப்பட்டு தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்களுக்கு சீசர்களுக்கு கொடுத்தார். சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொன்னாரே அந்த அருளாளர் இயேசு சொன்னார், உங்களை ஒன்று மேற்கொள்ளாது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஏதோ ஒரு காரியம் உங்களை மேற்கொள்வது போல பயந்த சூழ்நிலையிலே கண்ணீரோடு காணப்படுகிறீர்களோ, ஆவியில் நிறைந்த அபிஷேகத்தை நிறைந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஜெபம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த அருமையான சகோதரன் சொன்னார், கடைசி ஜெபம் வந்தது, பிரசங்கித்தார், கர்த்தரை ஆராதித்தார்கள், கூடி ஜெபித்தார்கள். கடைசியாக அந்த ஜெபம் முடிவு வேலை வந்தது. உங்கள் வியாதிப்பட்டவர்கள் உங்கள் கரங்களை உங்கள் சரீரங்களில் சிரசில் வையுங்கள், இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதம் செய்கிறார். இதோ இன்றைக்கு உங்கள் மேலே இருக்கிற எல்லா கிரிகளும் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி அவர் பிரசங்கித்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஒரு பிசாசு, பின்னால் இருந்த பிசாசு ஓடி வந்துச்சான். ஓடி வந்து முன்னால் கத்திக்கிட்டு ஓடி வந்து அந்த ஊழியருக்கு நேராக கையை நீட்டிட்டான். அவர் சொன்னார், இப்படி சொன்னார், இயேசுவி நாமத்தில் அந்த கைகள் இரண்டும் கட்டப்படட்டும் என்று சொல்லி இயேசுவி நாமத்தில் கட்டளை கொடுத்தேன். அப்படி ஒட்டி பிடித்துட்டு அது கதற ஆரம்பித்தது. அது கதற ஆரம்பித்தது சகோதரனை, அது கதற ஆரம்பித்தது. அதன் பின்னதாக இயேசு அதிலிருந்து அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தார். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு உங்களுக்கு சொல்கிறார், உங்களை ஒன்று மேற்கொள்ளாது. ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை மேற்கொண்டு விடுமோ என்று சொல்லி கலங்கி, ஏதோ ஒரு வியாதி என்னை மேற்கொண்டு விடுமோ என்று கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தாயை, தகப்பனை, பிரியமான தம்பி, தங்கி, உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆண்டவராய் இயேசு சகல வல்லமைகளையும் அளிக்கும்படியாய் சகல அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வாஞ்சித்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியின் பலத்தினாலே எழும்புங்கள். ஜெபத்தினால் மாத்திரமல்ல, ஜெபத்திலே அபிஷேகத்தோடு ஆவியின் பலத்தோடு எழும்பி நில்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாறும்படியான வல்லமை வெளிப்பட போகிறது. எல்லாவற்றையும் கட்டவும் கட்டவிழ்க்கவும் கட்டுண்டர்கள் விடுதலை ஆக்கவும் தெய்வம் அபிஷேகம் கொடுத்தார. அந்த அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் எடுத்து ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த அற்புதங்கள் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அந்த அதிகாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை மேற்கொள்ளும்படியாய் வந்த அந்த கிரிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு எழும்புவதை இந்த நாட்களில் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போம். வா மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம்.
இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உடைய மகிமையான அபிஷேகம் இறங்குவதாக. அவளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தில் தைத்தருகிறேன். கற்பங்களை அடைத்து வைத்திருக்கிற அந்த எல்லா கிரியை செய்கிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அந்த கர்ப்ப பையை விட்டு வெளியேறுவதாக. தகப்பனே, பிள்ளையை தகப்பனே, மகள் விரும்புகிறதுபடியே கற்பங்களை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதார். எல்லா மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.